Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் சாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லஞ்சு சார் டிரைவ் பண்ணிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ரெடில்ஸ் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக் இருக்கிற லொக்கேஷனில் தான் சாரை ஓட்ட வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவர் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்லோ பண்ணிங்க சார், கொஞ்சம் ரைட்டில் போய் போகணும், கொஞ்சம் ரைட் எடுத்து நீங்கள் முன்னாடி பார்த்து விட்ருங்க, கொஞ்சம் ரைட்டில் போகணும், அவரை பார்க்காதீங்க. சிக்னல் ரெட்டில் இருக்கும்போது வந்துக்கிறீங்க, சரி பரவாயில்ல பார்த்து. நெக்ஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் சிக்னல் பாருங்கள். சரி போகலாம் மெதுவாக ஓகே பரவாயில்ல ஆரஞ்சு வராது, அதுதான் ஸ்லோவாக போங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்லோவாக போய்ங்க சார், அதான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மை தான். ஹலோ சார், எப்படி சார் ஃபர்ஸ்ட் நாள் எதிர்பார்த்தீங்களா உங்கள் லைஃப்பில்? பார்க்கவே இல்லை, இந்த டிராஃபிக்லாம் நான் ஓட்ட வேணான்னு இருந்தது. அது கற்றுக்கிட்டு இப்போ பார்த்தா முதல் நாள் உங்களை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ரெஷரே தெரில எனக்கு. பீகூல நாப்பி ஃபியர் சுத்தமாக போயிடுச்சு. சூப்பர் ஸ்லோவாக கொஞ்சமாக இருந்துச்சு. அந்த கோனை பார்த்த பிறகு இப்போ எல்லாமே எனக்கு கோன் தான் தெரியுது. அவ்வளோதான், ஸ்லோவாக இவர் பின்னாடியே போயிங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங்கில் சார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் நான் ஓட்ட வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சான்ஸில் கீர் மாற்றிங்க, செகண்ட் மாற்றுங்க, டக்குன்னு ரைட்டில் செகண்ட் மாற்றுங்க சார், மாற்றுங்க கீர் மாற்றினா தான் வண்டி போகும். கீரை நான் சொல்லியிருக்கேன்ல, அது சம்மந்தமே கிடையாது. வண்டி மூவ் ஆக நீங்கள் கீரை மாற்றிக்கணும், மாற்றுங்க டக்குன்னு, அவ்வளோதான். அதுக்கு தான் கை வச்சிருக்க சொல்கிறேன். சூப்பர். ஸோ பீகூல நாப்பி டிரைவ் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு, சான்ஸ் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட மிகப்பெரிய சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு நேராகவே பார்த்துட்டாரு. நேற்று வீடியோவில் பார்த்தாரு, இன்னைக்கு லைவாக அவரே ஓட்டுறதை அவரே பார்க்குறாரு. எப்படி சார் நம்ம ட்ரைனிங் எப்படி சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு? சூப்பராக இருக்கு சார். இந்த கேக்காக தான் உங்களுக்கு இனிமேல் டிரைவிங். ஸோ சார் இதெல்லாம் நம்ம கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வருது. டிராஃபிக்கில் மூவ் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது, நிறுத்துறது, இதெல்லாம் தான் நம்ம கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவோம். ப்ளஸ் கரெக்டாக அந்த இதை திருப்புறது தான் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவோம். சாரோட டெக்னிக்ஸில் அதெல்லாம் தான் ஈஸியாகவே வருது. ஸோ மற்றபடி நேராக ஓட்டுறது ஒன்றுமே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் ஈஸியாக ஓட்டிடலாம் இனிமேல் நம்மளுக்கு. சூப்பர். ஸோ தூள் கலப்புறீங்க சார், அவ்வளோதான். சொல்லி கொடுத்த விஷயங்களை வந்து அவருக்கு ரொம்ப கிளியராகவும் பக்காவும் வந்து புரிஞ்சுது. ஸோ அதனால வந்து சார் வந்து இன்னைக்கு ரெடில்ஸ் ரோட்ல இந்த அளவுக்கு பீகூல நாப்பி டிரைவ் வந்து ஃபர்ஸ்ட் நாளே பண்றாரு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா நம்ப முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து சாரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சுட்டு இருக்கேன். நீங்களும் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கா ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அதுவும் வித்தின் 3 days நான் அவரை ரெடி பண்றேன்னு சொன்னவொன்னே அவர் ஆச்சரியப்பட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, 3 days முடியுமா அப்படின்னு கேட்டாரு. டெஃபினட்டா முடியும் சார் அப்படின்னு. இன்னைக்கு காலைல ட்ரைனிங் காட்டிட்டாரு. என்ன சார் காலையில நாள் சாயந்தரம் ஓட்டுற மாதிரி இருக்கு. முதல் நாள் சாயந்தரம் ஓட்டுறதே 3ஆவது நாள் சாயந்தரம்ன்றாரு. அந்த அளவுக்கு கூட வரல. கரெக்ட், லஞ்ச் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, கேட்டேன். கரெக்ட். நான் வந்து 4 நாள் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்னாரு. அவ்வளவுதான், தங்கநல்லூர்ல ஒரு வீடு கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியும் என்னால. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவர் ரெடி பண்ணியாச்சு. சார் வந்து நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு வாங்க சார், நான் பக்காவாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் வந்து சார் வந்து ஓகே பண்ணிக்கலான்ட்டாரு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைமில் அவரை நான் இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக என்னால் ஓட்ட முடியுன்ற அளவுக்கு வந்து அவரே வந்து சொல்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்து அவரால் சொல்ல முடியுது, அவரால் வந்து இந்த அளவுக்கு ஜாலியாக ஓட்ட முடியுது. அதை சொல்லுங்கள். ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க நார்மலாக கார் ஓட்டும் போது இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க முதல்ல. ஸோ பயப்படுவாங்க. ஆக்சுவலாக பயம் சுத்தமாக கிடையாது. பயம்லாம் சாருக்கு பறந்து போச்சு. ஸ்லோவாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போங்க. எப்போனா பிரேக் அடிப்பார் லாரிக்கார். ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி லாரி பின்னாடி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப் விட்டு ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி அதிகம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா லாரிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்க்க முடியாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ஷனில் நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஸ்லோவாக போய்க்கணும். நம்ம எப்படி நேராக தானே சார், லெஃப்டா உள்ள போய் போனோம். சரி.
அது உள்ளே போய் போகணுமா? ரைட். நீங்கள் பார்த்துங்க, அப்படியே ஸ்லோவாக போங்க, அவ்வளோதான். முன்னாடி பார்த்து ஓட்டுங்க சார், அவ்வளோதான். லெஃப்ட்டில் வந்துடுங்க. ஸோ இந்த ஜங்ஷனில் ஸ்லோவாக ஒருத்தர் விட்டுருங்க, அவர் செகண்ட் கியர் போட்டுங்க, அவ்வளோதான். பீக்குள்ள ஆப்பி மூவ்மெண்ட் இருக்கணும் சார், அவ்வளோதான். ஸ்லோவாக போயிங்க, பிரேக் அழுத்தாதீங்க எப்போவுமே, அவ்வளோதான். நியூட்ரல் ஃப்ளோ, ஸ்டெப் பிரேக், நியூட்ரல் ஃப்ளோ, அதுதான் வந்து உங்களோட சக்ஸஸை கொடுக்கும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டச் அண்ட் லீவ், ப்ரெஸ்ஸே கிடையாது. ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும் உங்களுக்கு கிரவுண்டில் காமிச்சிடலையே நான், அதுதான் மேட்டர். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் செம்ம சூப்பராக, நாங்கள் ரெடில்ஸ்லேருந்து 2 hours வந்து கொளத்தூர் வந்திருக்கோம். ஸோ கொளத்தூர் வந்துடும். ஆமாம், இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் கொளத்தூரே சார் ரீச் ஆகிடுவார். அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக ஓட்டுறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லாவே போகலாம், ஸ்லோ பண்ண வேண்டாம், அப்படியே போயினே இருங்க. செகண்ட் கியர் போட்டு போயினே இருங்க, செகண்ட் போடுங்க சார், ரைட் எடுங்க, செகண்ட் போடுங்க, தாராளமாக போடுங்க, செகண்ட் அண்ட் தேர்டே போடுங்க, ஸ்லோவாக ரைட்டு. நீங்கள் அதாவது உங்கள் லைனை பார்த்து நீங்கள் ஓட்டுங்க சார். அந்த சைட்லேருந்து அவர் வராரு, இந்த சைடில் இவர் வராருங்கிறதுலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா அவரும் டிரைவர் சீட்ல தானே உட்காந்து ஓட்டுனுறாரு, பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் டிரைவர் சீட்ல இருக்கும்போது அவரு பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். எவ்வளவுதான் நீங்களும் பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஒரு லெவலுக்கு தான் நீங்க எடுத்துதான் வேணும், ஒரு லெவல் தான் நீங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க ஒரு 50% ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவர் ஒரு 50% பார்த்து ஓட்டணும். ஆமா, கண்டிப்பா. 100% உங்களாலேயே பண்ண முடியாது, கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க கவலையப்படாதீங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு ஓட்டும் போது உங்களோட ஃபேஸ் வந்து ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ மூவ் ஆகவே கூடாது. எப்போ மூவ் ஆகணும்னு நான் சொல்லி கொடுப்பேன், அப்போ மட்டும் ஆனா போதும். மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு கில்லி மாதிரி போயினே இருக்கும், நீ தான். சூப்பர், அவ்வளோதான். இந்த மாதம் 3 days ஆஃப் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணார். இன்னைக்கு முதல் நாள் ட்ரைனிங். நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, பட் வந்து சாரே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். ஹலோ சார். ஹலோ சார். ஹாய் பேபஸ். எஸ், எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என் ஹிஸ்ட்ரி சொன்னால் வந்து எவ்வளோ சார் எஃபர்ட் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வண்டி நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். ஸோ ஒரு 1 week பிஃபோர் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு டிரைவிங் சுத்தமாக தெரியாது. ஸோ வண்டி வாங்கி தான் டிரைவிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். தைரியமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 week நான் ஃபுல்லாக சேடாத இடம் இல்லை, ஃபுல்லாக தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன், எதுவும் செட் ஆகலை. எனக்கு டிரைவிங்ஸும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஏன்னா நான் ஒரு 11-12 years அப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டேன். டிரைவர் ஸ்கூல் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் திருப்பி நான் மாட்ட விரும்பலை. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரெயினர் பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஓன் காரில் சொல்லுற மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் நான் கூகுளில் தேடிட்டு இருந்தேன். ஸோ பெஸ்ட்டாக என்னோட லக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ சாரோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது கூகுளில். ஸோ அதுலேருந்து சாருக்கு காண்டாக்ட் பண்ணேன். ஸோ காண்டாக்ட் பண்ணோன்னே அதை விட பெரிய எனக்கு ஒரு லக் என்னன்னா, இந்த வீக்லேயே எனக்கு வந்து அவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது கிடச்சிது, எனக்கு ரொம்ப லக்கி. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது எல்லாமே உங்களுக்கு நான் இன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வந்தோடனே நாங்கள் முதல்ல ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கிரவுண்டில் ஒரு 3 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர்லாம் எப்படி விட்டுறது, அந்த பேசிக் எல்லாமே சொன்னார். அப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு கோன் வச்சு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மெயினாக எப்படி ஜங்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அந்த டெக்னிக் வந்து சூப்பராக சார் சொல்லி தராது. ஸோ அதுதான் வந்து ஒரு பிகினருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி மூவ் பண்ணிவிடுவாங்க அவங்க எப்படியாவது கஷ்டம் பண்ணி. ஒரு நடுவில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா ப்ரெஷர் ஆகிடுவாங்க. ஸோ வண்டி ஒன்று விட்டுருவாங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் சாரோட டெக்னிக்கில் அது ரொம்ப கூலாக வந்துச்சு. ஸோ அது கூலாக வந்தாலே உங்களுக்கு போதும், நீங்கள் அசால்ட்டாக வண்டியை ஓட்டிடலாம். ஏன்னா மூவ் பண்ணுறது, வண்டியை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து எல்லாம் யார் வேணா பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் தான். பட் அந்த ஒரு யாராவது குறுக்க வரும்போது, இல்லை பட்டுன்னு ஒரு சின்ன டர்னில் திரும்பும்போது வண்டியை ஸ்லோ பண்ணுறது தான் வந்து காரில் டெக்னிக்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிடைச்சாதான் உங்களுக்கு அதை ஓட்டுறது வந்து ஸ்பீடப் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லாமல் நீங்கள் வந்து அதோட ப்ராப்பராக ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் வாட்டு கிளச்சை விட்டு கீரை குறைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது லேர்ன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபெடப் ஆகிடும் ஒரு சிச்சுவேஷனில். என்னடா நம்மளுக்கு காரே ஓட்ட வராது, நம்மளுக்கு ஓட்டவே வராதான்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இல்லைனா. ஸோ சார்கிட்ட வந்தீங்கன்னா அந்த ப்ரெஷரே கிடையாது. ஒன் டே கூட இல்லை, ஒரு 2 hours உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும் சார்ட்டேருந்து. ஸோ 2 hours அப்புறமா அவ்வளோதான். அதுக்கப்புறமா நாங்கள் ரோட்டில் போய் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரெடில்ஸ்லேருந்து பெரம்பூர் ரோடு ஃபுல் டிராஃபிக்கில் போனோம். சார் ஒரு கையில் ஸ்டேரிங்கில் கையே வைக்கல,
ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன். அதில் 1-2 நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அது சார் கூட சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பண்ணும்போது சார் அதை எதுவுமே பண்ணலை, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீ மூவ் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு கூலாகிட்ட பிறகு அதை என்ன தப்பு பண்ணுன்றதை கிளியராக சொல்கிறாரு. ஸோ அடுத்த டைம் நம்மளுக்கே அது மனசில் பதிஞ்சிருது, இதுதான் நம்ம பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாதுன்றது கிளியர் கட்டாக ரொம்ப சாஃப்ட் இதுவாக சொல்கிறார். கோவப்படுறது இல்லை, நம்மளை டென்ஷன் படுத்துறதுல மெயின் அது டென்ஷன் படுறதுல எவ்வளோ வாட்டி அதை பண்ணாலும் அதே கூல்னஸ் தான் அவர்கிட்ட. நான் இது ஒரு 10-15 வாட்டி அந்த ஒரு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சின்ன எரர் பண்ணேன். ஸோ சார் வந்து அது அவ்வளோ ஒரு கூலாக எனக்கு சொல்லி கொடுத்து இப்போ எனக்கு புரிய ஆயிடுச்சு, நான் பண்ணக்கூடாதுன்றது மைண்ட் செட் எனக்கு கூட வந்துருச்சு. ஸோ இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ண அது கண்டிப்பாக எனக்கு அந்த இது போயிடும். ஸோ ஃபுல்லாக நானும் அப்படி ஒரு டிரைவிங்கில் ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே ஃபுல்லாக பெரம்பூர் அந்த குளத்தூர்லாம் தாண்டி அப்படியே வந்து இப்போ லாஸ்ட்டாக என்னோட இஷ்ட தெய்வம் சிரோபுரி சார்கிட்ட கேட்டேன். ஸோ அவரு நிறைய இங்கே வந்திருக்காரு. ஸோ வண்டி வாங்கிட்டு நான் முதல்ல அங்கே தான் பூஜையே போடலாம், அங்கே தான் வந்து போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சார் வந்து இன்றைக்கே அது எவ்வளோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே, இன்றைக்கே வரலாம்னு சொல்லிட்டு ஹைவேல கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். அங்கே தான் உங்களுக்கு நான் வந்து என்னோட ஃபுல் ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. சூப்பர் ட்ரைனர்ஸ். ஸோ யாரெல்லாம் நீங்கள் இப்போ இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ வீவர்ஸ் உங்களுக்கு கார் ஓட்டணும்னா இது தவிர ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காது. சாரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கார் ஓட்டலாம் 3 days. சூப்பர். ஸோ வீவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியாக வந்து சொல்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம்